ஹே தேர் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 10 இன்ஜினியரிங் கோர்சஸ் இன் 2025. எல்லா இயருமே இந்த வீடியோ நம்ம ஏப்ரல் மந்த்தே அப்லோட் பண்ணிடுவோம். பட் இந்த டைம் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸாக இன்ஜினியரிங் கோர்ஸில் நம்பர் 1 இருக்கிறது சிஎஸ்சி தான். கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் இன்னும் டாப்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சேலரி தான் மெயின் ரீசன். டிமாண்டும் ஜாஸ்தி இருக்கும், சேலரியும் நீங்கள் மற்ற கம்பெனியில் உள்ள போகிறத விட ஐடி கம்பெனியில் ஸ்டார்டிங் சேலரியே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற ரீசன் தான். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து சைபர் செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாமே இதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். முக்கியமாக கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஐடி கம்பெனிஸ், அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் சிஎஸ்சி ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன். நான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட சப் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய கோர்ஸ் இருக்கும்ல, லைக் டேட்டா சயின்ஸ், கேமிங் அண்ட் சிசிஇ, அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நான் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏகப்பட்ட சப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அது சம்மந்தப்பட்ட பிடெக் கோர்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதே நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுவே ஃபர்ஸ்ட் 10 கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஓகேவா? அது பற்றே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. லைக் எல்லாமே கம்ப்யூட்டர் கோர்ஸே சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்குள்ளேயே அடக்கிடுறேன். அந்த கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இதுக்கு அடுத்து நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு கிளியராக எந்தெந்த கோர்ஸ் அப்படின்ற நேமோட உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்தா இருக்க கோர்ஸ் பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா பற்றி, இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் பற்றிலாம் நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. ஏஐ பற்றி அண்ட் டேட்டா சயின்ஸ் பற்றினா ரொம்ப டீப் நாலேஜ் இதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அது அனாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை மெஷின் லேர்னிங், டெவலப்பிங் கட்டிங் எட்ஜ் ஏஐ அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், அதை பற்றின எல்லா நாலேஜும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். தமிழ்நாடோட க்ரோயிங் டெக் செக்டார் இந்த ஸ்கில் தான் மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்க கோர்ஸ் பிடெக் இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இசிஇ ரிமைன்ஸ் கோர் இன்ஜினியரிங் டிசிப்ளின், அதில் எந்த டவுட்டும் இல்லை. டெலிகம்யூனிகேஷன்ஸ்லேருந்து எம்பெடட் சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே லேர்ன் பண்ணுறதுக்கு இசி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இசி கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ், ஆட்டோமேஷன் டெக்னாலஜிஸ், இதெல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன்ஸ் இன் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸோட ஃபீல்டெலாம் ஈஸி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இது இன்னும் டாப்பில் இருக்குது. அடுத்து 4th இருக்க கோர்ஸ் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கலுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். என்னதான் கான்ட்ரவர்சி இருந்தாலுமே மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு பேக் போனாக இருக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். டிசைன், மேனுஃபேக்சரிங், தெர்மல் சயின்ஸ், ஆட்டோமேஷன், இது எல்லாத்துலேயுமே ஒரு முக்கிய பங்கு அளிக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். 5th இருக்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. மற்ற இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கெமிக்கல் இன்ஜினியரிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு. இன்ஃபேக்ட் 12th 90% எடுத்த பசங்களே கெமிக்கல் இன்ஜினியரிங் போய் கஷ்டப்படுறது நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் அண்ட் ஆப்ரேட்டிங் கெமிக்கல் பிளான்ஸ், நியூ மெட்டீரியல்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் ப்ராசஸ், ஸோ இதை பற்றிலாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது டாப்பில் இருக்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெலவன்ஸ் தாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெலவன்ஸ் அண்ட் மெட்டீரியல் டெவலப்மெண்ட், அதுதான் மெயின் ரீசன் கெமிக்கல் இன்ஜினியரிங் இன்னும் டாப்பில் இருக்கிறதுக்கு. நம்ம லிஸ்ட்டில் அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஐடி அண்ட் சர்வீஸ் செக்டார் ஆஸ் லாங் அஸ் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற வரைக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கண்டிப்பாக டாப்பில் தான் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த இருக்க கோர்ஸ் ட்ரிபிள் இ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இப்போ இருக்க மெயினான ஆட்டோமேஷன் எல்லாத்துலேயுமே ட்ரிபிள் இன்ஜினியர்ஸ் தான் மெயினாக ஒர்க் பண்ணுறது. ஃப்ரம் டிசைனிங் பவர் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் மிஷினரி அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி, இது எல்லாத்துலேயுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ட்ரிபிள் இ. மெயினாக 2 ரீசன் தான் ட்ரிபிள் இ டாப்பில் இருக்குது. ஒன்று ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட், அனதர் ஒன்று ஆட்டோமேஷன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த கோர்ஸ் பயோடெக்னாலஜி. பயாலஜிக்கல் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அது மெடிசன்ஸாக இருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், எந்த இண்டஸ்ட்ரியாக வேணா இருக்கலாம். அது எல்லாத்துலேயும் பயோடெக்னாலஜி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் பயோடெக்னாலஜி செக்டர் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பேராமெடிக்கல் கம்பெனிஸில் வேலை கிடைக்கலாம், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, இந்த மாதிரி செக்டர்லேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். பட் அந்த கோர் நாலேஜ் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போது இந்த கோர்ஸ் படிச்சுட்டா இந்த வேலை கிடைச்சிரும் அப்படின்றது யாருமே அஷூரன்ஸ் கொடுக்கவே முடியாது. நீங்கள் அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ரியலி அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் அதுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு இந்த கோர்ஸ் ட்ரை பண்ணேன், அது கிடைக்கல, அதனால நான் சும்மா பயோடெக் எடுக்கிறேன், பயோடெக் எடுத்துட்டு நான் ஐடியில் போய்ப்பேன் அப்படின்ற மாதிரி தாட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது கோர்ஸே கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு அதில் ரியலாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேராமெடிக்கல் சைடு இல்லை அக்ரி சைடில் ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் இந்த கோர்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். கோர்ஸ் இதெல்லாம் லைட்டாக போரிங் கோர்ஸ், ஓகேவா? கம்ப்யூட்டர் சயின்ஸு, மெக்கானிக்கல், இந்த மாதிரி
ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காது. இதெல்லாம் வந்து பயோடெக்னாலஜி அப்படின்னா பயாலஜி பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு ஆள் தான் வந்து இந்த கோர்ஸ் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். இல்லைன்னா ஏன்டா இந்த கோர்ஸ் எடுத்தோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் ஆக்சுவலாக நிறைய காலேஜில் வந்து சீட்டே கம்மி பண்ணிட்டாங்க. நான் படித்த காலேஜ்லேயே வந்து நான் படிக்கும்போது வந்து 100 மேலே சீட் இருந்துச்சு. இப்போ 60 என்னமோ தான் சீட் இருக்குது. பட் ஸ்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங்க்கு, பிரிட்ஜஸ், ஹைவேஸ் இது எல்லாத்துக்குமே வந்து சிவில் இன்ஜினியரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக சிவில் இன்ஜினியரோட ரோல் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இப்போது தமிழ்நாடோட சிட்டி ரூரல் டெவலப்மெண்ட்டுக்குமே சரி, இல்லை எல்லாத்துக்குமே சரி, இப்போது ஒரு ஒரு டெவலப்மெண்ட் ஒரு 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 சிட்டி வந்து டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவில் இன்ஜினியரிங்கோட ஒர்க் வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஆஸ் லாங் அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்க வரைக்கும் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக இருக்க கோர்ஸ் வந்து கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இது ரீசெண்ட் டைமில் தான் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வருது. பீப்புள் நிறைய பேர் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஃபார் அப்ளிகேஷன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பேட்டரி, அதை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு நிறைய இதில் லேர்ன் பண்ணிப்பீங்க. கரோஷன் ப்ரிவென்ஷன், கெமிக்கல் ப்ராசஸஸ் இதெல்லாம் வந்து மெயினாக ஃபோக்கஸ் இருக்கும். ஆஸ் ஐ செட், ஸோ இந்த மாதிரி கோர்ஸ்லாம், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு தனியாக கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கே வந்து அதுக்குன்னு ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த பேட்டரி கம்பெனிஸாக இருக்கட்டும், அதோட மேனுஃபேக்சரிங், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கோர்ஸ் எடுக்கும்போது வந்து நீங்கள் நல்லா திங்க் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒன் வே பாத் மாதிரி. இந்த பாத்தில் போனீங்கன்னா அந்த பாத்தில் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். திடீர்னு இப்போ வந்து நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும், வேறு இதுவே வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். எலக்ட்ரோ கெமிக்கல் படிச்சுட்டு திடீர்னு நீங்கள் ஐடிக்கு மாறணும் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த கோர்ஸ் எடுக்கிறதுனால எடுத்துக்கங்க. இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து உங்களோட கெரியரை டிசைட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் 50-50% டிசைட் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். இப்போ என்னோட இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து எனக்கு டிசைட் பண்ணிச்சா அப்படின்னா கண்டிப்பாக டிசைட் பண்ணல. ஏன்னா நான் எடுத்த ஒரு கோர்ஸ், பட் நான் இப்போ ஒர்க் பண்ணிருக்கிறது வேற ஒன்று. அதனால் வந்து திங்க் பண்ணிட்டு எடுங்க. உங்களுக்கு அந்த கோர்ஸில் ரியலாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எடுங்க. பட் ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணி டொனேஷன் கட்டு, 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கம்பல் பண்ண வேணாம். உங்களோட மார்க்குக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. நீங்கள் எடுத்த மார்க்குக்கு நல்ல காலேஜ், நல்ல கோர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டோட கவுன்சிலிங் வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.